ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஒரு காரு மார்க்கெட்டில் ஒரு 2 டீகேடாக ரூல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 20 வருஷமாக இன்னும் மார்க்கெட்டில் அந்த பிராண்டே நினச்சா கூட வெளியில் போக முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 7 or 8 சீட்டரில் ஒரு லக்ஸுரி ஃபீல் கொடுக்குற ஒரு கார் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதான் இந்த MPV அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட். அப்போது அந்த செக்மெண்ட்டில் இந்த காரை நம்மளால் வெளியே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி டிஸ்கன்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது, இதுக்குரிய ஆடியன்ஸ் வந்து நிறைய வேறு பிராண்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த காரை திருப்பி வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த காரு தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டொயோட்டாவோட கிறிஸ்டா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் சொன்ன அந்த 20 வருஷமாக இந்த கார் வந்து மார்க்கெட்டை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போது அப்படி என்ன இந்த காரில் இருக்குது, இது யாருக்கு வந்து செட் ஆகும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு இந்த இனோவா கிறிஸ்டாவை ரிவ்யூக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா, சென்னையில் ECR ரோடில் இருக்கிற லான்ஸ் அண்ட் டொயோட்டா தான் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம முன்னாடி ஃபார்ச்சுனரும் இருக்குது. அடுத்து இந்த காரை ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டொயோட்டாவில் எந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை டீட்டெயில் வேணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. இப்போ ரெய்னி சீசன், இப்போ காருக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த பர்ஃப்யூம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அப்போ ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நிறைய நேச்சுரலான ஸ்மெல்லை வந்து இவங்க ஃப்ராக்னன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது சாண்டல்வுட் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்னன்ஸ். இதுக்கு பெருசாக நமக்கு வந்து இன்ட்ரோ தேவையில்லை. உள்ள இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை வந்து உங்களோட IRVMல இந்த மாதிரி நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு பாட்டிலில் அந்த ஒரு ஃப்ராக்னன்ஸ் வந்து லிக்யூடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே மார்னிங் வந்து நீங்கள் காரை எடுக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்ப்ரே வந்து நீங்கள் கொடுத்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த மைல்டான அந்த ஒரு ஸ்மெல்லு சூப்பராக வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 45 டேஸ்க்கு வந்து இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மைல்டான ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதோட வேரியன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரீலான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அப்போ ரீலான்ச் பண்ணும்போது நான் பேஸ் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் உள்ளே கொண்டு வந்தாங்க. மோஸ்ட்லி அந்த ஒரு டீ போர்டை கவர் பண்ணுறதுக்காக அப்படி கொண்டு வந்தாங்கன்னு கூட சொல்ல முடியும். பட் இருந்தால் கூட இது ஒயிட் போர்டு ஆடியன்ஸும் கூட இது ரொம்ப அதிகமாக விரும்புறதுனால திருப்பியும் எல்லா வேரியன்ஸுமே வந்து உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் இருக்கிற வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா GX அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. GX ப்ளஸ்னு ஒரு வேரியண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் VX அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ZX அப்படின்னு ஒரு வேரியண்ட். அப்போ இதில் 7 and 8 சீட்டர் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. இந்த டாப் அண்டான ZXல மட்டும் உங்களுக்கு அந்த 8 சீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து கிடையாது. அப்போ அந்த லக்ஸுரி அப்படிங்கிறத கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ZXல மட்டும் அந்த 7 சீட்டரில் மட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 26.5 lakhs வரைக்கும் வந்து உங்களுக்கு இதோட பட்ஜெட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து அப்படி நம்ம பார்க்கலாம். பட் ரொம்ப வருஷமாக இதில் ஒரு 2 இன்ஜின் ஸ்பெக்கில் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. அதாவது 2.4 2.8லையும் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. அப்போ இப்போ வந்து அந்த 2.8 வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போ ஃபார்ச்சுனரில் வந்து உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்குது. அப்போ வெளியில் எடுத்தது முக்கியமான காரணம் என்னவா சொல்லலாம்னா, ஒன்று BS6 வந்ததுக்கப்புறமா எமிஷன் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அந்த 2.8ங்கிற அந்த ஃபார்ச்சுனரோட சேலே வந்து மேஜராக வந்து உங்களுக்கு டவுனாக இருந்தது. ஏன்னா அதை விட காஸ்ட்டு கம்மியாக நமக்கு இந்த இன்ஜின்ல இந்த கிறிஸ்டாலே வந்து கிடைக்கும் போது அதுக்குரிய ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே லோ ஆயிட்டாங்க. அப்போது இந்த 2.4 மட்டும்தான் வந்து இப்போ கிறிஸ்டால வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த 2.4ல் இந்த இன்ஜினோட ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 148 bhp வந்து இது பவர்
ப்ரொடியூஸ் பண்ணோம் 3400 ஆர்பிஎம்ல அது ரீச் ஆகுது. இதே இது டார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 343 Nm டார்க்கு 1400 ஆர்பிஎம்ல வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ பவர் அப்படிங்கிறது டெஃபினட்டாக மேசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதை டிரைவ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, இந்த இன்ஜினோட டிரைவ் வந்து உங்களுக்கு ரியர் வீல் டிரைவில் தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இன்ஜினே வந்து டிரான்ஸ்வர்ஸ் மோடில் தான் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாடி அண்ட் லேடர் டைப்பில் தான் வந்து இந்த சாசி வந்து இருக்கும். அப்போ கொஞ்சம் அந்த பாடி ரோல், அந்த அலுங்கல் குலுங்கல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அதை டிரைவ் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த BS6ஓட ஃபேஸ் 2 வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த AdBlue அப்படிங்கிற ஒரு சர்க்கியூட்டு, இன்னொன்று வந்து அந்த DPF இதெல்லாமே வந்து அடிஷ்னல் ஆட் ஆச்சு. ஸோ இங்கே AdBlue அப்படிங்கிறதோட லிட்டு வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு ரெவ் இருக்குது, எப்படி வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி ஒரு குலுங்கல் வந்து உங்களுக்கு இருந்தது. பட் அந்த இன்ஜின் பெட்டு தான் வந்து அது நல்லாவே வந்து விஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இப்போ இதை ரைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரொம்ப டீசல் இன்ஜினோட அந்த ஒரு மேசிவான அந்த ஒரு வைப்ரேஷனோ அந்த ரம்பிள்னஸோ வந்து இல்லை, ரொம்ப சட்டிலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது முக்கியமான காரணம் இந்த BS6ல் ஃபேஸ் 2ல் இருக்கிற டியூன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஃபேனோட நாய்ஸ் தான் நமக்கு அதிகமாக கேட்டதே தவிர அந்த இன்ஜினோட அந்த ரம்பிள் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ப்ளசண்ட்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ காரோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 மோடில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹாலஜனும் இருக்குது, எல்இடிலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடியில் வந்து ப்ரொஜெக்டடாக இருக்குது, ஹாலஜன் வந்து ஜஸ்ட் ரிஃப்ளெக்டட் டைப்பில் இருக்குது. பட் ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு காமனாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு டிஆர்எல்மே வந்து எல்இடியில் இங்கே கிடைக்குது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஃபாகுமே வந்து நமக்கு ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டரும் வந்து நமக்கு ஹாலஜனில் தான் கிடைக்குது. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த மேசிவான கிரில்லு, கிறிஸ்டாக்கு அண்ட் இனோவாக்கே உரித்தான ஒரு பெரிய கிரில் வந்து நமக்கு கிடைக்கிது. டொயோட்டாவோட ஒரு பெரிய பேட்ச்மே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கிறிஸ்டா அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே நமக்கு இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ண பாடி கிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கீழே வந்து எந்த ஸ்கர்ட்ஸ் எதுவுமே நமக்கு அவைலபிளாக இல்லை. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து 2 இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. 2 டயகனல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி கார்னரிங் லேம்ப் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கேமராவும் நமக்கு இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த காரை வந்து ட்ரெண்டிங்காக மாற்றினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்க்குற இந்த விஷயம் வந்து அக்சசரியாக தான் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த ஹூடு வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ரோட் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இந்த கார் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த காரோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மேசிவான லென்த் அப்படின்னு சொல்லலாம். 4.8 மீட்டர்ஸ் வந்து இந்த காரோட லென்த்து. அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இதோட வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 2.8 மீட்டர்ஸ் வந்து அதோட வீல் பேஸ் வந்து இருக்கும். ஃப்ரண்ட் ஹேங்கிங் வந்து நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் ரியர் ஹேங்கிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீலிருந்து எவ்வளோ தூரம் பேக்கில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ தேர்ட் ரோவில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு சின்ன பம்ப்லாம் போகும்போது உங்களை பின்னாடி தூக்கி போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த ORVM அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து பவர்டில் ஃபோல்ட் ஆகிற மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய க்ரோமில் இருக்குது. ஐ திங்க் இது எல்லாமே அக்சசரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டருமே வந்து நீட்டாக இதில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஷோல்டர் லைனில் பார்க்கும்போது வந்து ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. இதுவுமே ஐ பிலீவ் இதெல்லாம் வந்து அக்சசரி தான். ஃபுல் க்ரோம் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இங்கே மேலே வந்து ரூஃப் ரெயில் அப்படின்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷனலாகவே வந்து உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெயிலுமே கிடைக்குது. ஸோ இந்த விண்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேசிவான ஓப்பன் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ DLO அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காருக்குள்ள DLOங்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல ஒரு பிரைட்டான ஃபீல் வந்து காருக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீல் மாதிரி இங்கே கொடுத்து ஒரு குவார்டர் கிளாஸை வந்து இந்த இடத்துல ஒரு கட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு R17 வந்து உங்களுக்கு கிடைக்குது. 215/55 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 215 அப்படிங்கிறப்போ நல்ல ப்ராடராக வந்து உங்களுக்கு இருக்குது. டெஃபினட்டாக அந்த ரோட் கிரிப் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி மல்டிபிள் ஸ்போக்ஸ் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. நடுவில் டொயோட்டா அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே வந்து நமக்கு அதில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இந்த க்ரோம்லாம் வந்து அக்சசரி தான். இந்த வீல் ஆர்ச்மே வந்து ஒரு ப்ராப்பர் கர்வ்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. கேப்புமே வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக தான் வந்து கேப்புமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் எஃபெக்டிவாக இருக்கும் நம்பரே நம்ம டிரைவில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ காரோட ரியர் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்ட் வெர்டிகலாக தான் வந்து ஒரு ரியர் வியூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லி ஹாலஜனில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் எல்இடியாக வந்து அப்கிரேட் பண்ணலாம். உங்களுக்கு இண்டிகேட்டரும் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி பிரேக்கிங் லைட்டும் சரி,
கம்ப்ளீட் லைட்ஸு இங்கே ரிவர்ஸ் லைட்டும் நமக்கு ஹாலஜனில் தான் இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு ஃபாக் லேம்ப் மாதிரி நமக்கு ஒரு ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. மொத்தத்துக்கும் ஒரு ஹாலஜனில் தான் இருக்குது. நடுவில் டொயோட்டாவோட ஒரு பெரிய பேட்ச் வந்து நமக்கு இருக்குது. விண்ட்ஷீல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபாகர் லைன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மேலே வந்து ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. இந்த ஸ்பாய்லர் வந்து ஒரு மாதிரி ஃபங்க்ஷனல் ஸ்பாய்லர் மாதிரியே வந்து உங்களுக்கு அதில் தெரியுது. ஸோ பூட் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய காரில் ஒரு எஃபெக்டிவான பூட்டும் கூட நம்மளால் சொல்ல முடியும். ஒரு 300 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே பூட் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல லக்கேஜ் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி இது எக்ஸ்ட்ரீம் இந்த ரிக்ளைன் வந்து நமக்கு சாச்சிருக்காங்க. நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஐ திங்க் முடியும்னு நினைக்கிறேன். நம்மளால் ரிக்ளைனையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுது. இப்படி வெர்டிக்கலாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லக்கேஜை உங்களால் வைக்க முடியும். இங்கே ஒரு ஹெட்ரெஸ்ட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நடுவில் இருக்கிற தேர்ட் பர்சனுக்கு அதை இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து இதில் கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ 3 பேர் கூட நமக்கு ரியரில் உட்கார முடியும். ஸோ தட் 8 சீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு அதுவும் கூட நமக்கு தேவைப்படும். இப்போ காருக்குள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆப்பர்ச்சர் வந்து நல்லா ஒய்டராகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃப்ரண்ட்டாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம். இங்கேயும் வந்து கூட நீங்கள் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஒய்டரான ஒரு அப்பச்சர் வந்து கிடைக்குது. அப்போ இன்க்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கணும். இந்த டோர் பேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளாக்ல தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு சின்ன சில்வரில் ஒரு ஃபினிஷ் மட்டும் நமக்கு இதில் தெரியுது. பவர் விண்டோஸ்க்குரிய சுவிட்சஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி லாக் அண்ட் அன்லாக்குமே இங்கே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான டோர் பாக்கெட் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு பாட்டிலே கூட நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இங்கே 1 லிட்டர் பாட்டில் நம்மளால் இப்படி வைக்க முடியுது. அது போக இன்னும் 2 பாட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு 3 பாட்டில் ஒரு டோரில் மொத்தம் வந்து இந்த காரில் ஒரு 26 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில் வந்து இந்த காருக்குள்ளே உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு ஷார்ட்ஸாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். இன்க்ரெஸ் வந்து நீங்கள் பாருங்கள். நான் ஒன்றும் இந்த கீழே இருக்கிற ஃபுட் ஸ்டெப்லாம் நான் யூஸ் பண்ணல. அப்படியே தான் நான் வந்து உள்ளே வந்திருக்கேன். ஊர்லவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. பட் இந்த சீட் வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். ரைட். ஸோ உள்ளே வந்து உட்காந்தாச்சு. உள்ளே இன்டீரியர் தீம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு டியூவல் டோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட் வந்து ஒரு மாதிரி பேஜ் கலரும் கூட சொல்ல முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் லெதரில் தான் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. இங்கே ஃப்ரண்ட்டோட டேஷ்ன்னு பார்த்தா கூட ஒரு பெரிய டீப்பான ஒரு டேஷ்போர்டு வந்து நமக்கு கிடைக்கிது. ஃபுல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் நமக்கு இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு வுட்டன் ஃபினிஷில் பாலிஸ்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிப் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், மேலே ஒரு க்ளோவ் பாக்ஸு, அதை க்ளோஸ் பண்ணோன்னா கீழே வந்து இன்னொரு க்ளோவ் பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த காரில் நான் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜுங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. வேறு லெவலில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீனில் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் வந்து இருக்குது. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இதோட ஆடியோ குவாலிட்டியுமே வந்து ஒரு பேசிக்காக தான் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சுவிட்சஸ் வந்து நமக்கு இருக்கிறது தெரியுது. நீங்கள் மேனுவலாகவும் இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். அப்போ ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் ஈஸி ஹேண்ட்லிங்க்கு உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே வந்தோன்னா ஏசியோட கண்ட்ரோல் யூனிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. பட் இந்த டியூவல் ஜோன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. நல்லா ரைஸ்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கையை வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் சரி, விசிபிலிட்டிக்கும் சரி சூப்பராக இருக்குது. டிரைவர் சென்ட்ரிக்காகவே இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு 2 டிரைவ் மோட் மட்டும் உங்களுக்கு இதில் இருக்கும். ஈகோ மோடு, பவர் மோட் அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு சுவிட்சுமே வந்து நமக்கு இருக்குது. இது சீட் பெல்ட்டுக்கு இப்போ மேண்டேட்டரியாக இருக்கிற அந்த ஒரு ஃபீச்சரும் உங்களுக்கு இருக்குது. 5 சீட்டுக்கு சீட் பெல்ட் போட்டால் தான் உங்களுக்கு வார்னிங் வராது. அதுக்குரிய இண்டிகேஷனுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கோ பாசஞ்சரோட ஏர் பேக்கை நீங்கள் வேணும்னு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் இருக்கும், அந்த லெஃப்ட் சைடில். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆஃப் மோடுக்கு போயிடும். இங்கே ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இல்லை, அதுவும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு வுட்டன் ஃபினிஷில் ஒரு கியர் நாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து இதில் இருக்குது, ப்ளஸ் ஒரு ரிவர்ஸ். இப்போ நான் இதை வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஃபீல் தான் இந்த இனோவாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம், நான் கையை கூட நான் இதில் வச்சுக்கிறேன்.
வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி ஒரு குலுங்கல். இது எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். அதை டிரைவ் பண்ணும்போதும் அது ஒரு மாதிரி வைப் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இங்கே ஒரு கப் ஹோல்டரும் வந்து நமக்கு கிடைக்குது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கப் ஹோல்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டு இது தூக்கணும்னா ஒரு நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுக்குள்ளே சார்ஜிங்க்கெலாம் வந்து நமக்கு எதுவும் ஆப்ஷன் இல்லை. இந்த ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா ஒரு பவரில் வந்து கொடுக்கல. கிட்டத்தட்ட இதோட பேஸ் வேரியண்ட்டே பார்த்தா கூட ஆன் ரோடு வந்து ஒரு 23 lakhs வந்துடும். அவ்வளோ காஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீச்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இங்கே மேலே ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி இங்கே பட்டன்ஸ் வந்து ஹாலஜனில் ரூஃப் லைட் வந்து நமக்கு இதில் தெரியுது. இங்கே நான் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா சன் பிளைண்டர் இந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஒரு லைட் வந்து க்ளோ ஆகுது. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்தா கூட பல வருஷமாக இனோவாலையும் சரி கிறிஸ்டாலையும் சரி இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டேரிங் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மேலே வந்து ஒரு சின்னதாக உட்டன் ஃபினிஷில் இருக்குது. பட் இது ரொம்ப பாலிஷ்டாக தான் இருக்குது. நீங்கள் சிங்கிள் ஹேண்டாக ஓட்டும் போது ஒரு கிரிப் வந்து இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ரைட் சைடில் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்குரிய பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் இன்ஃபோடைன்மெண்ட்க்குரிய பட்டன்ஸ் இருக்குது. ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மோடுமே வந்து இங்கே இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கிளஸ்டர் வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆகுது. அனலாகில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் இந்த கிளாஸே இல்லாதபடி ஒரு மாதிரி ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லலாம். இந்த அனலாகோட ஃபீலே வேறு லெவல் தான். இங்கே பார்க்கலாம். ஓகே, நடுவில் வந்து சின்னதாக ஒரு மல்டி கலரில் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேயுமே வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. இங்கே ஸ்பீடுமே வந்து அனலாகில் தான். அந்த ஒரு இந்த இதுலேயுமே வந்து லைட்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃபியூல் இண்டிகேட்டருமே வந்து நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. இங்கே ரைட் சைடு சுவிட்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். பார்க்கிங்கோட சென்சார் நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களால் அது ஆஃப் பண்ண முடியும். இங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் பாட்டிலே கூட அதுக்குள்ளே போடலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு கப் ஹோல்டருமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8-வே அட்ஜஸ்டபிளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பவர்டு சீட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ரிக்ளனேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுனும் வந்து உங்களால் இதில் பண்ண முடியும். ஒன்லி மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா இந்த லம்பர் சப்போர்ட் மட்டும்தான் வந்து அது மிஸ் ஆகுது. பட் அட்லீஸ்ட் இந்த டாப் அண்ட்லையாவது அந்த லம்பர் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மிடில் ரோவில் வந்து உட்காந்துருக்கோம். இந்த மிடில் ரோவோட கம்ஃபர்ட் தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த லக்ஸுரி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக பேர் போன ஒரு ரோ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 7 சீட்டர் வேரியண்ட் தான். அதனால் மிடில் ரோ வந்து கேப்டன் சீட் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோர்லையும் கரெக்டான இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து நமக்கு இதில் இருக்குது. அப்படி உட்காந்து ஒரு டிரைவ் போனோன்னா நல்ல ஹைட்டில் இருக்குது. ஒரு மாதிரி எலிவேட்டட் வியூ, ரோடு கம்ப்ளீட் விசிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்குது. வேறு லெவலில் ஒரு கம்ஃபர்ட்னு சொல்லலாம். லெக் ரூம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. என்னோட ஹைட் 5'8". இது என்னோட டிரைவிங் என்னோட சிட்டிங் பொசிஷனில் தான் வந்து இது இருக்குது. எவ்வளோ மேசிவாக வந்து ஒரு ஸ்பேஸு, எவ்வளோ தூரம் என்னால் காலை நீட்டிக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மிடில் ரோவை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டில் இருக்கேன். எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்லேயே எனக்கு இவ்வளோ இருக்குது. பட் இவ்வளோ வந்து தேவையில்லை. ஏன்னா பின்னாடி அவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இப்படி வச்சோன்னா வேறு லெவலான ஒரு கம்ஃபர்ட். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சன்ரூஃப் தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு சன்ரூஃபையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மக்கள் ஹை கிளாஸ்க்கே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இனோவாலே வந்து அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். லைட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு ரீடிங் லைட் இருக்குது. இங்கே ஒரு ரூஃப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ரீடிங் லைட் இருக்குது. மேலே ஒரு ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தா கூட எனக்கு இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு இருக்குது. என்னோடய ஹைட் வந்து 5'8". ஸோ என்னோடய ஹைட்டுக்கே ஒரு நல்ல ஹெட்ரூம். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே கிட்டத்தட்ட இப்படி தூக்கி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 10 kg ஆஃப் லோடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் லேப்டாப் வந்து இன்கேஸ் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்னதாக ஒரு கப் ஹோல்டர், இதுலேயும் பாட்டிலே கூட உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அங்கங்கே இந்த மாதிரியான ஒரு உட்டன் ஃபினிஷில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மொபைலுக்குரிய சார்ஜர் வந்து 12 வோல்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து ஒரு சி டைப்பில் ஃபாஸ்ட் சார்ஜராக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இங்கேயுமே வந்து ஒரு நார்மல் ஸ்பீடில் சார்ஜ் ஆகிற ஒரு யூஎஸ்பி தான் வந்து நமக்கு இருக்குது. மொபைல் வச்சுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. கீழே இருக்கிற ஹம்புமே வந்து நல்ல லோவாகவே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மிடில் ரோ கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏசியோட த்ரோக்குமே கரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு வர்றாப்பில் இங்கே வந்து வெண்ட் வந்து இருக்குது. அது நல்ல ஒரு த்ரோ கிடைக்கும். நீங்கள்
ஃபேனோட ஃப்ளோவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே சுவிட்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் டிரைவரை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இன்னொன்று, இந்த ஃப்ரண்ட்டோட நீங்கள் லெக் ரூமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே வந்து ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை இப்படி தூக்கி விட்டு ஃப்ரண்ட்டோட சீட்டை நீங்கள் முன்னாடி இருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேரி பண்ணிக்கலாம். அவங்கள நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை, நீங்களே வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறையா பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இன்டீரியரோட பிளாஸ்டிக்ஸுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இப்போ தேர்ட் ரோக்கு போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் 7 சீட்டர் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. இந்த சீட் வந்து ஒரு 1 டச் டம்பிள்லே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் ஆகுது. இப்போ நான் உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு ஃப்ளோர் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எல்டர்ஸ் உள்ளே போகிறதுங்கிறது கஷ்டம் தான். ஸோ இப்போ நான் உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உட்காடுறோம். ஹெட்ரெஸ்ட் வந்து ஏற்றியாச்சு. அதே மாதிரி இந்த ரிக்ளைனுமே வந்து நம்ம பூட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம லைட்டாக வந்து அதை தூக்கியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிக்ளைனையும் நான் வந்து என்னால் இவ்வளோ தூரம் பின்னாடி வந்து என்னால் சாய்ச்சிக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிக்ளைனேஷனாக இருக்குது. இந்த சீட் வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் பேக்கில் இருக்குது. எனக்கு நீ வந்து தட்டுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ லைட்டை முன்னாடி தள்ளுவோம். இப்போ இந்த சீட்டை வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபார்வர்டில் வந்து நான் வச்சுருக்கேன். அப்படி வைக்கும்போது எனக்கு இவ்வளோ தான் நமக்கு லெக் ரூம் வந்து கிடைக்கிது. ஐ மீன் நீ ஸ்பேஸ். உள்ளே டக் பண்ணோம் அப்படின்னா அண்டத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் வீக் தான். ஸோ அப்போது தேர்ட் ரோ அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கிட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். எல்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த ரியரோட கம்ஃபர்ட் வந்து இருக்குது. சீட் பெல்ட் பார்த்தா கூட நமக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து 2 பாசஞ்சர்ஸ்க்கு வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. அதே மாதிரி மிடில் உட்கார்ந்துருக்கிறவருக்குமே வந்து ஒரு சீட் பெல்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. ஏசி அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு டைரக்ஷன் வந்து இருக்குது. ஒரு நல்ல த்ரோ வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயுமே ஒரு கப் ஹோல்டர் 2 பாட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு கப் ஹோல்டரும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து நமக்கு சார்ஜிங் போர்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ மொத்தத்தில் இந்த தேர்ட் ரோ அப்படிங்கிறது ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு கம்ஃபர்ட்டு ஃபார் அடல்ட்ஸு. பட் டீனேஜர் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இந்த தேர்ட் ரோ வந்து இருக்கும். பட் இதை தூக்கி போடுறதும் கொஞ்சம் இருக்கும். ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தா கூட இந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு ஹெட்ரூம் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிறிஸ்டாவை வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இதில் டீசல் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட் கியரை போட்டு ஒரு ஃபுல் த்ராட்டில் அப்பா ரைஸ் பண்ணால் இங்கே கியர் லீவரை பாருங்கள். ஸோ ஒரு ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுக்குறேன். வீல் ஸ்பின் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓ, வீல் ஸ்பின் நடக்கல. தோ இது வந்து ஒரு ரியர் வீல் டிரைவ் அப்படின்னா கூட அந்த வீல் ஸ்பின் வந்து நமக்கு இல்லை. ஐ திங்க் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு ஆனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேர்ட் கியரில் நம்ம போகிறோம். ரெவ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3000க்கு மேலே போகிறப்போ நல்லாவே நமக்கு அந்த ரெவ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த கியர் நாபு வரைக்கும், இந்த கியர் லீவர் வரைக்குமே இந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் அதுதான் ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். அது உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாஸ் மார்க்கெட் கார்ஸில் இந்த ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. பட் இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் த்ராட்டில் நீங்கள் கொடுக்கும்போதும் சரி, அப்படி அந்த புல் பண்ணுற அது எல்லாமே வந்து ஈவன் ராடு, அந்த கியர் ராடு வரைக்கும் உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இந்த 2.8 நான் டிரைவ் பண்ணியிருக்கேன் ஆட்டோமேட்டிக்கில். அதில் அழுத்தினோன்னா வேறு லெவலில் வந்து ஒரு பவர் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் ஈவன் இது வந்து தேர்ட் கியர் தான். தேர்ட் கியர்லேயும் வந்து அப்படியே ஒரு லீனியராக தான் வந்து நமக்கு ஒரு பவர் வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2.8லலாம் வாய்ப்பே கிடையாது. மைலேஜுக்கு உங்களுக்கு வந்து 7 or 8 தான். இன்ஃபேக்ட் நீங்கள் ஹைவேல அழுத்தி போனாவே வந்து நமக்கு கிடைக்கும். பட் இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெட்டராகவே மைலேஜ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 8 பேர் நீங்கள் போகும்போது இதோட ஹைவேல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 9 to 10 வரைக்கும் உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயும் ஹைவேல ஒரு 12 to 13 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ பவர் அப்படிங்கிறது அத்தனை பேரை இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரைஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு டைட்டுமே வந்து ஸ்டேரிங்கோட ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு ஆட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஷார்ப்பாகவே வந்து இருக்குது. எந்த ப்ளே எதுவுமே வந்து இல்லை. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற மோடு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் ஈக்கோ மோடில் இல்லை, பவர் மோடில் இருந்திருக்கோம். இப்போ தான் ஈக்கோ மோடில் போட்டிருக்கேன். ஈக்கோ மோடில் 5th கியரில் வண்டி வந்து ஒரு 80ல் போகுது. த்ராட்டில் கொடுத்தோன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்படியே அதை வந்து பவர் மோடாக மாற்றுறோம் அப்படின்னா
ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு எம்பிவி, ரொம்ப லென்த்தான ஒரு வெஹிக்கிள் தான், பாடி ஆன் லேடரில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள். அப்போ இந்த வெஹிக்கிளில் நம்ம இவ்வளோ அக்ரெசிவாலாம் ஓட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெஃபினட்டாக பிலோ 100, 80 to 100ங்கிறது தான் ஒரு சேஃபான டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வண்டி வந்து அதிகமாக கொஞ்சம் பாடி ரோல் இருக்கும். நீங்கள் ஷார்ப்பாக வந்து ஒரு டேர்ன்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நீங்கள் அபோவ் 100ல் போய் நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா. அதனால சேஃபான ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 8 to 100 தான். ஸ்வீட் ஸ்பாட்டுமே வந்து அந்த 8 to 100 தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நோஸ் டைவ் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக இல்லை. பட் ஓரளவுக்கு வந்து உள்ளே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணலாம். தேர்ட் ரோவில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஆக்ஷனும் தேர்ட் ரோவில் அவங்க நல்லாவே வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். முக்கியமாக பிரேக்கில் இருந்து நீங்கள் எடுக்கிற டேர்னில் இருந்து எல்லாமே வந்து எல்லா தேர்ட் ரோவில் இருக்கிறவங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். கிளச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக தான் வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி கியரோட ஷிஃப்ட்டுமே வந்து கொஞ்சம் அந்த கிளிக் ஆகிற நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ ஓவராலாகவே ஒரு ரக்கடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். NVH அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நாய்ஸ் வந்து இல்லை. பட் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் டச் பண்ணி ஓட்டுறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் ஸ்டேரிங்கை தவிர கண்டிப்பாக நீங்கள் அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும். ரைட் ஃப்ரம் உங்களோட பெடலில் இருந்து நீங்கள் மாற்றுற அந்த கியரோட நாப்ல இருந்து கிளச்சில் இருந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ரக்கடான ஒரு ஹெவியான ஒரு எம்பிவி தான் இது அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி இவ்வளோ பெரிய லென்த்தான ஒரு கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இல்லை. ஈவன் நம்ம சைட் மிரரில் பார்த்தா கூட அந்த ஒரு பெரிய கார் ஓட்டுறோங்கிற ஃபீல் இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களால் ஓட்ட முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காரை வந்து ஈஸியாக நீங்கள் ஓட்டலாம். இப்போ இந்த ஆக்ஷன் முன்னாடி வந்து ஆக்சுவலி ரொம்ப இருக்கும். பட் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா முன்னாடி வந்து இது இப்படி ஒரு வாப்லிங் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் லெவலில் வந்து இருக்குது. அப்போ இந்த கார் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 25 to 30 lakhs இருக்குது அப்படின்னா இந்த கார் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஒரு லக்ஸுரி ஃபீலும் வந்து உங்களுக்கு கொடுக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போதும் சரி, உள்ளேயுமே வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இது வந்து டிஸ்கண்டினியூ ஆனதுக்கு அப்புறமும் மறுபடியும் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் அப்படின்னு வரும்போது அதிகமாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த டீசல் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வெஹிக்கிளில் வேறு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இல்லை. கேரன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு அல்டர்னேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் வந்து அதுவும் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு லென்த்து வந்து உங்களுக்கு இல்லை. தேர்ட் ரோ கம்ஃபர்ட் இதை விட கொஞ்சம் அதில் வந்து லேகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிடில் ரோவில் இதில் வேறு லெவலான ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ டிரைவபிலிட்டி அப்படின்னு எடுத்தால் கூட உங்களை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அஃப்கோர்ஸ் அக்ரெசிவாக நீங்கள் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த 80 to 100 அப்படிங்கிறது தான் இதோட ஸ்வீட் ஸ்பாட். ஓகே, ஸோ அப்போ அந்த ரேஞ்சில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா நல்ல ஒரு NVH, ரெவ் அதிகமாக ரைஸ் ஆகாமல் ஒரு நல்ல மைலேஜ் டெஃபினெட்லாக இதில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பில்லர் வந்து ஒரு மாதிரி பெருசாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நடுவில் வந்து சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸ் மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அது வழியாக கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட் அவாய்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் இருந்தால் கூட அது வந்து கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்டு தான். ஃப்ரண்ட்டில் போனட்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா விசிபிளாக தெரியுது. அப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுறதுக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த கிறிஸ்டாவோட ஒரு ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எதனால் 20 வருஷமாக இந்த காரு மார்க்கெட்டை ரூல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் தான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் மார்க்கெட்டில் இந்த செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் கார்ஸ் வந்து இன்னும் வரலை. அதனால தான் டொயோட்டா அப்படிங்கிற பிராண்டுக்கே இன்னுமே இந்த பர்டிகுலர் கிறிஸ்டா வந்து அவ்வளோ சேல்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.